ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சுகில் வேகர் அவரோட சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் நிறைய விஷயம் தப்பாக பேசியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அட்ரஸ் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் பேசிக்காக இந்த கான்டெக்ட் புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்களேன். தொட்டு பார்க்குறேன். நீ ஒரு ஹைஃபை கொடுத்துருந்தா அதை பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஒரு ஹைஃபை கொடுத்துரு, சீக்கிரமா ஹைஃபை கொடுத்துரு. ஹைஃபை கொடுத்துரு. உன் குழந்தை அது இவரு கத்தக்கூடாது. இது கத்துற நீ பிரச்சனை இல்லை, தொட்டுட்டு போட்டு விடு. இப்போ இந்த ஒரு கிளிப் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தார் அவரோட சேனலில். அது ஆங்கிரி பேர்டு அப்படின்னு போட்டு சிரிக்கிற எமோஜி, அதாவது ஒரு ஃபன்னியாக க்யூட்டாக தான் அவர் அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தார். பட் அவர் நினச்சதை தாண்டி அப்படியே பேக் ஃபயர் ஆகி ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஐரா அவங்கள திட்டி அவங்கள கெட்ட வார்த்தையில் ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி திட்டினது எல்லா கமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதில் எந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனுமே கிடையாது. அப்புறம் கமெண்ட் அவரே ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த ப்ராப்ளம் அவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் நிறைய விஷயம் தப்பாக பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு இவர் அவங்கள திரும்பி திட்டுற மாதிரியே அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் ரூடாகவே பேசின மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருமே. வந்துட்டு கொண்டு போய் தொட்டில் படிக்க வைக்கிறது, நானும் வந்துட்டு போய் சுடுகாட்டில் படுத்துக்கிறேன், எல்லாத்தையும் வீடியோலேயே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவள் வந்துட்டு சொல்கிறா அப்படின்னா, ஐரா இப்படி பேசக்கூடாது, ஐரா ரெஸ்பெக்டாக பேசு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மங்கிக்கு பழம் கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதுக்கு கீழே ஒருத்தி வந்து கமெண்ட் பண்றான், நிலோஃபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தி, such a bad kid I ever seen அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவளும் முட்டாளதான் இருப்பான். இந்த ஏரோஸ்டஸ் இவதான் ஏரோஸ்டஸ், திட்டு இதுவா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பைத்தியமா நீங்களா? இதெல்லாம் எப்படி நீ சப்ஸ்கிரைபர் பார்த்து சப்ஸ்கிரைபர் தான் ஃபேமிலின்றீங்க, அப்புறம் அந்த ஃபேமிலின்றவங்களை போய் நீங்கள் எப்படி திட்ட தோணுன்னு எனக்கு புரியல. அண்ட் முழுக்க இந்த ரிப்ளைங் டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வீடியோவில் முழுக்க ப்ளேம் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ண ஆடியன்ஸ் ஒன்று. இன்னொன்று, அந்த ஃபுல் ப்ளேமையும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் மேலே போட்டாங்க. காமன் சென்ஸ் அறிவு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏர் ஹோஸ்டஸ் பண்ணது தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வெறுப்பேற்றுறது கடுப்பேற்றுறதெல்லாம் தப்பு தான். நான் இருந்திருந்தா நான் அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட்ட சொல்லியிருப்பேன், டோன்ட் மேக் ஹர் ஆங்கிரின்னு சொல்லியிருப்பேன். ஏர் ஹோஸ்டஸ் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாலாமா? ஏரோ ஸ்ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கோவப்படுதுனது தப்பு இல்ல. அது ஆமா, அது கண்ணு தெரியாது. கண்டிப்பா பையனா தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து இந்த அளவுக்கு கடுப்பேற்ற கூடாது. சப்போஸ் அந்த ஏரோ ஸ்ட்ரெஸ் மேலே தான் ஃபுல் தப்புனா நீங்கள் அந்த வீடியோ எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. சரி எடுத்துட்டீங்க, அப்புறம் அப்லோட் பண்ணீங்க, அதுவும் எனக்கு எதுக்குன்னு புரியல. அப்லோட் பண்ணீங்க ஓகே, சரி அப்லோட் பண்ண வீடியோக்கு நீங்கள் டைட்டில் அப்போ என்ன வச்சுருக்கணும், ஏரோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, வி காட் ஆங்கிரி, அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே டைட்டில் வைப்பீங்க. அப்படியே வச்சிருக்க வேண்டியது. அதை விட்டு நீங்கள் நினச்சது வேறு. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, க்யூட்டாக போகும் அப்படின்னு நினச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணதுக்காக அப்படியே பெல்ட் அடிச்சு இப்போ ஏரோஸ்டஸ் மேலே தான் ஃபுல் தப்புன்ட்டீங்க. அப்படி ஏரோஸ்டஸ் மேலே தான் தப்புனா நீங்கள் அந்த வீடியோலேயே அதை பற்றி பேசியிருக்கணும். முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே. நாங்கள் சும்மாலாம் இல்லை, நாங்கள் வந்து யூடியூபர் அப்படின்னு சொல்லிருக்கிறது, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் கொட்டணும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் கமெண்ட் பண்ணி கொட்டிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு தெரியல, 8 கமெண்ட் பண்ணவங்களை மட்டும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஓவராலாக சொன்ன மாதிரி தான் எனக்கு கன்வே ஆச்சு. இப்போ இந்த வீடியோக்கு வந்து இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தோடனே இந்த ஏரோஸ்டஸ் மேலே தப்பு. சப்போஸ் இந்த வீடியோ வந்து எல்லாரும் க்யூட்டு, அப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி தான் அந்த ஏரோஸ்டஸ் கரெக்டு, அப்படி தானே ப்ரோ? இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண வீடியோலையும் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஏன்னா சில பேர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க, அதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. கமெண்ட் அப்போ என்ன கேட்டால் எல்லா வீடியோக்கும் ஆஃப் பண்ணிடுங்க. எது வரைக்கும் நெகட்டிவ் வருது அதுக்கு மட்டும் ஆஃப் பண்ணிடுறீங்க, பாசிட்டிவ் வரதுக்குலாம் ஆன் ஆகிருக்கு, மிச்சம் லைக் போட்டுட்ருக்கீங்க. எனக்கு புரியல என்னன்ட்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அவர் பேசுனது வந்து எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு. தேவையில்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ், நானும் சப்ஸ்கிரைபர்னால தான், நான் சப்ஸ்கிரைபராக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சப்போஸ் இந்த வீடியோ வச்சு தப்பாக பேசியிருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சின்ன பொண்ணை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்யூஸ் பண்ணுற மாதிரி திட்டுற மாதிரிலாம் திட்டாதீங்க. அவர் பண்ணுறது தப்பான்னு தெரிஞ்சுதான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு ப்ரோ, அவ்வளோதான். அதுக்கு நடுவில் இந்த கெட்ட வார்த்தை போடுறது இல்லை பேட் வேர்ட்ஸ் போடுறதுலாம் தேவையில்லாத வேலை. அதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, பாய்.